இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா சிக்கன் கறி தோசை பார்க்க போகிறோம். சிக்கன் கறி தோசை வந்து நீங்கள் வீட்லேயும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஹோட்டல்லையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோ நீங்கள் வீட்டில் பார்க்குற மாரி இருந்தால் நீங்கள் பாருங்கள். ஒரு கப் மாவு எடுத்துங்க, தோசைக்கல்லை ஊற்றிங்க. தோசைக்கல்லை ஊற்றிட்டு ரெண்டு முட்டை நல்லா உடச்சி விட்டுங்க. அது நம்மளுக்கு வந்து எங்கள் கல்லே நாங்களே ரெடி பண்ணுற குருமா, ஸ்பெஷல் குருமா. அது உங்களுக்கு வேணும்னா அந்த வீடியோ வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஏன்னா நம்ம இப்போ தான் புதுசாக பேசுகிறத எனக்கு கொஞ்சம் தயங்குது, அது யாரும் இதாக நினச்சிக்காதீங்க. இப்போ நம்ம குருமா ஊற்றி முட்டையை சிக்கன் பாயில் பண்ண சிக்கன் நல்லா கலக்கிங்க. நல்லா நல்லா கலக்கிங்க. குருமா வேணால் முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. உங்களுக்கு வந்து நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்து குருமா ரெடி பண்ணி தரேன். யார் கமெண்டில் சொல்லுங்கள் குருமான்னு கமெண்டில் பண்ணுங்கள். இப்போ நம்ம சிக்கனை வெட்டி வச்ச சிக்கனு, குருமா, இந்த முட்டை 2 முட்டை நல்லா கலக்கினது வந்து அப்படியே அந்த தோசை ஊற்றுனீங்களே அது மேலே அப்படியே போட்டுங்க. போட்டு அதுக்கப்புறம் வந்து அது வேறுதலில் நீங்கள் ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, கொஞ்சோண்டு கருவேப்பிலை, கொஞ்சோண்டு மல்லித்தழை எல்லாத்தையும் சாப் பண்ணி வச்சுங்க. சாப் பண்ணி வச்சுக்கிட்டு இப்போ நம்ம அந்த வெங்காயம் வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டுவேன். வெங்காயம் இருக்குல்ல, வெங்காயம் வந்து அந்த கறி தோசை இருக்கு பாருங்க, அது மேலே அப்படியே தூவி விடுங்க. அப்படியே பொலியாக தூவி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து தக்காளியும் அப்படியே பொலியாக தூவி விடுங்க. தூவி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சிருந்த கருவேப்பிலை, மல்லித்தழை, முக்கியமாக கருவேப்பிலை தேவை. கருவேப்பிலை வந்து அப்படியே மேலே அப்படியே சும்மா வேறு லெவலில் இருக்கும் கருவேப்பிலை. மல்லித்தழையும் கருவேப்பிலை மாதிரியே தூவி விடுங்க. தூவி விட்டுட்டு ஒரு 2 சைண்டு அப்படியே வச்சுக்கிட்டு அப்படியே ஒரு 2 சைண்டு அதுக்கப்புறம் வந்து மேலே ஆயில் ஊற்றுங்க. 2 சைண்டை விட்டுட்டு ஆயில் மேலே விட்டுட்டு அப்படியே அப்படியே ஒரு பட்டுங்க. இந்த இதில் வந்து நான் கொஞ்சம் அவசரப்பட்டிருப்பேன். இன்னும் 2 சைண்டு இன்னும் கல்லில் இருந்துருக்கணும். நான் அவசரப்பட்டு திருப்பிட்டேன். இந்த தப்பை கொஞ்சம் பண்ணாதீங்க. வந்து நல்லா திருப்பிங்க. ஒரு 5 நிமிஷம் கழிச்சிட்டு ஒரு 5 சைண்டு ஒரு 10 சைண்டு கழிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து கஸ்டமர் இருந்தால் வந்து 1/2 கேட்டாங்க. அதனால 1/2 நாங்கள் வெட்டி வச்சுட்டோம். உங்களுக்கு வந்து 1/4 போடலாம், எப்படி அது பீஸா மாரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சிக்கன் கறி தோசை இப்போ எடுக்க போகிறோம். நீங்களே பாருங்கள் அந்த சிக்கன் கறி தோசை எப்படி வேறு லெவலாக வந்துருக்குன்னு. அப்படியே பார்க்குறம்போது அப்படியே என்னால் சொல்ல முடியாது. நீங்கள் பார்க்குற இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா நீங்களே கமெண்ட் என்னன்னு சொல்லிட்டு போங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.